ஸ்டேட் ஹைவே ஆன் ரோட் மேல இருக்க ப்ராப்பர்ட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுரடி வெறும் 600 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலே ஒரு சதுரடி வெறும் 600 ரூபாய்க்கு. இங்க ஒரு இடம் ஒரு பிளாட் வந்து நீங்க சொந்தமாக்கணும் பாத்தீங்க அப்படின்னா 3,60,000 ரூபாய் இருந்தாலே போதுங்க உங்க கையில. இந்த இடத்துல ஒரு பிளாட் முன்பணம்லாம் கிடையாது. மொத்த பிளாட்டோட ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். பாருங்க, ஷேர் ஆட்டோ டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல பாருங்க. பக்கத்துல ஃபுல்லாவே வீடுகள் கடைகள் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. இந்த சைடும் பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் கூட ஆப்போசிட்ல அப்படியே இருக்கு. நேரா போனீங்கன்னா கன்னியாகுமரி டு திருப்பதி நேஷனல் ஹைவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. சைட்டை விசிட் பண்றதுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. இமிடியேட்டா சைட்டை வந்து பாருங்க, உங்க பிளாட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. பாருங்க, பஸ் போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்டேட் ஹைவே பஸ் போற ரோடுன்னு சொல்றீங்க பாருங்க. பாரதி பஸ்ஸுங்க, வேலூர் காவேரி பக்கம் பணப்பாக்கம் நெமிலி போற ரோட்டு தான். உங்களுக்கு அந்த ரோட்டு மேலேயே தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கோம். பஸ் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு இது வந்து திருத்தணி அந்த ரூட்லாம் போயிட்டு வர ரோடு. அதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா தான் நம்மளோட சைட்டிங் பாருங்க. ஆன் ரோடு மேலேயே தான் அமைஞ்சிருக்கு. ஸ்டேட் ஹைவே மேலேயே தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா புது ஒரு பைபாஸ்ங்க, ஒரு ஹைவேங்க. அதாவது நேஷனல் ஹைவே கன்னியாகுமரி டு பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு போறதுக்கான ஒரு ஹைவேங்க. இங்க இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 82 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பதி வந்துரும். அப்படியே ரைட் சைடுல போனீங்கன்னா அரக்கோணம் 6 கிலோமீட்டர். இந்த பக்கம் ஓச்சேரி. ஓகேங்களா? அந்த போற ரோட்ல தான் உங்களுக்கு கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல அந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ல நம்மளோட சைட் வந்து லொகேட் ஆயிருங்க. அது வந்து ஸ்டேட் ஹைவே. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே, புது ஹைவேங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பழக்கம் எல்லாம் வந்து